ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி பப்பாய் பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பப்பாய் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். சுகரு ப்ளஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நம்ம சாட் மசாலா கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு குடித்தோம்னாலும், தண்ணி ஊற்றி குடித்தோம்னாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பால் ஊற்றி செய்கிறேன். ஆக்சுவலாக இந்த பழம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 kg இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்கும்னுட்டுன்னு பார்த்தா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. நல்ல மாம்பழம் மாதிரி இருக்குது. நிறைய விதை காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பால் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு பிஞ்சு ரொம்ப கொஞ்சோண்டு நம்ம அந்த சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு தான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். என்னென்னா பழமே நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ இது எனக்கு போதும். நான் இப்போ 2 பேர் அளவுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். குவான்டிட்டி எல்லாம் உங்களுக்கு பாருங்கள், எவ்வளோ செய்கிறீங்க அவ்வளோ செஞ்சுக்கலாம். நான் ஒரு 1/4 பாகம் பழம், 1/4 பாகத்தோடு கொஞ்சம் கம்மியான பழம் தான் எடுத்தேன். ஏன்னா இது பெரிய பழமாக இருந்துச்சு. அந்த ஸ்வீட்னஸை பார்த்துட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பப்பாயா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் சப்ஜா விதை போட்டுக்கிறேன். இது இது குடிக்கும்போது அது வாயில் கிடைக்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஹெல்த் வைஸும் நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஹால் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.